கலைஞர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு இப்ப நாங்கள் என்னன்னு சொன்னா, பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம் சங்குக்கே சங்கு விதிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சம்பவம். அதுல பல கைகள் அந்த சங்க காவி கொண்டு தெரிஞ்சது. இப்ப அது எல்லாருக்கும் எல்லாட்ட கையையும் தவறி ஒரு இடத்துல போய் விழுந்துட்டதாக நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வந்தாங்க. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்றதுல தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய முன்னெடுப்புகளை அல்லது அவர்களுடைய தேச கட்டுமானம், தேச எழுச்சி, இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்க இல்லை. அது எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம். அதெல்லாம் செய்யப்பட வேண்டியதுதான். நடைமுறைப்படுத்துறது இந்த கட்சிகளோட சேர்ந்து செய்கிறது என்றதுதான் பிரச்சனையானது. இந்த கட்சிகள் கண்டிப்பா நம்பகத்தன்மைக்குரிய கட்சிகள் அல்ல என்றதை முதல்லயே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கோம். அரட்டைகள் இல்லாத அதனால அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் பொங்கி வடிகிறதெல்லாம் இல்ல இல்ல அதுல உண்மையா அவர்களுடைய நம்பகத்தன்மை எப்படி கேள்விக்குள்ளாதுன்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய இளமை, சுகபோக வாழ்க்கை, இல்லாட்ட சாதாரண வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எந்த மக்கள் இந்த இனத்துக்காக உங்களோட உயிரையும் துச்சமென மதித்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சுங்களோ, அந்த மக்களுடைய பிணங்கள் மீது ஏறி நின்று சுகபோகங்களை மீண்டும் அனுபவிக்கிற அளவுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத மாதிரி தாங்களே சுட்டு அதுல அவர்கள் அப்படி மாறித்தான் இப்ப எங்களுக்கு 87ஓட இவர்கள் சரி 75, 77 இவர்கள் உருப்பெற்று ஏர்லி 80s அதாவது 80களுடைய ஆரம்பத்துல வீரியமான போராட்ட குழுக்களாக மாறி அதே 80களுடைய இறுதி பகுதியில அப்படியே தலைகளா மாறி, அந்த 80களுடைய இறுதி பகுதியை தான் மாறினு சொல்றாங்க. இப்ப மாறின சொல்ல அப்படியே மாறி அதே மக்களை சுட்டு அதுல இதுகளுக்கு மேல ஏறி நின்று நீங்கள் என்னத்துக்காக சுகபோகங்களுக்கு மாறினவர்கள் இப்ப நாங்கள் திருந்திட்டோம் என்று சொல்லி வந்திருந்து நீங்கள் நம்பினது ஆட்டப்பல அதை நம்ப வச்சு தண்ணி தெளிச்சு புனிதர்களாக்கி கொண்டு வந்ததார். அந்த என்ன நகைச்சுவையா சொல்லுவாங்க, மத நிந்தனைன்ற மாதிரி கேட்கிறாங்க. பேர் மாத்துறதுக்கு தண்ணியில மூழ்கி எழுந்தோன்னா மாதிரி இல்ல. அதுக்கு இன்னொரு இது அடுத்த கட்ட ஜோக்கு டக்குனு சின்ன டைம் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பயங்கர குடியாரர் கந்தசாமி என்ன பயங்கர குடி, அப்ப ஒன்றும் செய்யலா திருத்தலான்னு சொல்லி அந்த சர்ச் ஃபாதர்கிட்ட கொண்டை விட்டா ஃபாதர் எல்லாம் நிறைய வகுப்படுத்தி போட்டு தண்ணியில 3 தடவை முக்கி எழுந்துட்டு, நீ இன்று முதல் கந்தசாமியில ஜோஜாக பெயர் மாற்றப்படுகிறாய், இனி இந்த கெட்ட வழக்கங்கள் அவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீ புதியவனாகவும் புனிதனாகவும் மாற்றப்படுகிறாய் என்று சொல்ல, அவன் நேர பின்னே சாராய முதலெடுத்து வச்சுக்கொண்டு தண்ணிக்குள்ள 3 தடவை முக்கி இருந்துட்டு, நீ இன்று முதல் சாராயம் அழைக்கப்பட மாட்டாய், பசும்பாலாக மாற்றம் பெற்றுட்டாய், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் குடிச்சாரா வந்த மாதிரி. அந்த உண்மையா இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அத அந்த சொல்ல எதுக்கு சொல்ல கொண்டு வந்தவர்கள் தமிழரசு கட்சிக்காரர்கள் இந்த போரின் போது எல்லாரையும் திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்பதனால விடுதலை புலிகள் அந்த மாதிரி ஒரு அவர் அனுமதித்தார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு நான் வெளியில எதிரிகளை தொடர்ந்து வச்சு கொண்டிருக்கிற அல்ல துறவிகளை தொடர்ந்து இருக்கிறத விட அவர்களை ஒரு அணியாக திரட்டி ஒரு இடத்துல வச்சு கொள்றது, அவர்களுக்கு தாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல வச்சு கொள்றது பெட்டர். அந்த கெப்பாசிட்டி இருந்தபடியால அவர்களோட கட்டுப்பாட்டுகள்ல தான். ஆனால் அதுல இருந்து பிறகு அதை தொடர்ந்து அவர்களை புனிதர்களாக்கி கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் புதுசா சிலரை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து வச்சிருந்தது தமிழரசு கட்சி தான். ஆனால் ஓரளவுக்கு தமிழரசு கட்சி சம்பந்தன் இருக்கும் வரைக்கும் சம்பந்தனாவது அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தார் ஓரளவுக்கு. அதுக்கு பிறகு அவர்களையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்துட்டு இனி அவர்கள் தங்களுக்கு தலைமை ஆசைகளை எடுத்துக்கொண்டதுனால எல்லாம் பிரச்சனை வந்து. ஆனா அந்த படிப்பினைகள் எல்லாம் இருந்தும் தமிழ் தேசிய பேரவை, தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு தாங்கள் எடுத்த முன்னெடுப்புக்குள்ள ஒரு மிக தெளிவான ஒரு படிப்பினை இருந்து அதுக்கு பிறகும் போய் இந்த சிவில் அமைப்புகள் என்று சொல்கிறவர்கள் இந்த கட்சிகளோட சேர்ந்து கொண்டு நாங்கள் ஒற்றுமையின் அடிப்படையில் இதை கட்டுறோம் எழுப்புறோம்னு சொன்னா குனிய வச்சு குத்தி விட்டு ஒரு மிக 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 மோசமான முதலோகத்து அவர்களை கேட்டா அதுதான் அரசியலை தான் சமைக்கணும்னு சொல்லிவிடும்.
அது அப்படி இல்லை, அது மிக மோசம். இப்ப அவர்கள் என்ன அடிப்படையில வாங்கியிருக்க 50-50 ரெண்டு பக்கம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புல 50% அரசியல் கட்சிகள் 50% சிவில் கட்டமைப்பு என்றுதான் அவர்கள் ஒப்பந்தம் எழுதி கொண்டவ எல்லாம் செய்து கொண்டவர். இப்ப சங்க அதுல ஒரு 50% கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களுக்கு வேணும் என்று கேக்குது. சங்க இன்னொரு 50% கொண்ட சிவில் அமைப்புகள் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டையும் கோர்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனா இவர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற அடிப்படையில அதை பெறுறதுக்கான உரித்து அவர்கள் பக்கத்துல சட்டபூர்வமா இருக்கு. இவர்களுக்கு அது இல்லை சுத்தமா. அந்த வாய்ப்பை கன்னிங்னஸா பயன்படுத்தி கொண்டு சூட்சுமமாக பயன்படுத்தி கொண்டு அதை அங்கேருந்து எடுத்துட்டாரு. அந்த அதை எடுக்கிறதுக்காகவே இந்த தமிழ் தேசிய இந்த கட்சிகளை வழிபடுத்த போறோம் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் புலமையாளர்கள் தாங்கள் அறிவாளிகள் என்று சொல்லிக்கொண்டு பெரிய மனப்பான்மையில போய் அங்க இருந்தவர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல சமயோசிதமாக நாங்கள் சங்குல இந்த தேர்தலை கேட்போம் என்று அவர்களையும் சம்மதிக்க வச்சுட்டு அந்த கூட்டத்துல தெரிதானே அவர்கள் என்ன பொதுப்படையாக சங்குல கேட்கலாம் என்ற ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா சங்குல கேட்கலாம், எல்லாருமே சங்குல கேட்கறது என்ற மாதிரி ஒரு அடிப்படை இணக்கப்பாட்டை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு அடுத்த செகண்டே ஜனநாயக தேசிய கூட்டணிக்காக அந்த சங்கு சின்னத்தை மாத்துறதுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டது இந்த கட்சி. அப்ப அது எவ்வளவு தூரம் ஒரு மிக மோசமான செயற்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை துரோகம் தான் 100%. அதுல எந்த இதுவும் இல்லை. இப்ப பரிதாபத்துக்குரியவர்கள் என்று பாக்குறது இவ்வளவு காலமும் பேராசிரியர்களுக்கே படிச்சு விட்டு போயிட்டாங்க. அது ஒரு அனுபவத்துக்கு முன்னாடி ஏட்டு சுரக்கா கரைக்குதவாதுன்றது இதுக்கும் சும்மா பேராது அரசியல் அரசியல் போட்டா கட்சிகளுக்கு இந்த அரசியலாளர்களுக்கு என்ன பூகோள அரசியல் பற்றி தெரியல என்று வகுப்படுத்தாக்கள் எல்லாருக்கும் கட்சிகள் வகுப்படுத்தி விட்டு போயிட்டு சின்னத்தை எப்படி பாதுகாக்கிறோம் எங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி எப்படி ஆக்சுவலி எப்படி அரசியல் செய்யணும் அரசியல் வகுப்படுக்கிறார்களுக்கு வகுப்படுத்திட்டு போயிருக்கிற மண்டங்கள் அனுபவம் தான் பெரிய பேசாம இருக்கணும். இப்ப சம்பவம் நடந்த மாதிரியே அந்த அறிக்கை விடும்போதே அவைக்கு தெரியும் 50-50 இருக்குது. அதனால பயன்படுத்தாதெங்கோன்னு சொல்லல, பயன்படுத்தாமல் இருக்குமாறு கோருவது என ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் என்றுதான் ரிக்வெஸ்ட். சரிதானே, ஓட வண்டியில்லைன்னா அவைக்கு தெரியும் ஓட வந்த இடத்துல தாங்க இல்லை. ஆனா ஒரு ரிக்வெஸ்டா நாங்கள் முன்வைக்கிறோம், ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம் என்றதான் நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானம். ஆனால் தேர்தல் ஆணைக்குழுவுல போய் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறான். எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வேட்ட ஒத்தோரிட்டி இருக்கு எப்படின்னு சொன்னா, இந்த சுயேட்சை குழுன்றதும் பெறாத நினைக்கிறேன். பார்லிமெண்ட் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்திருக்கும் சுயேட்சையாக மிஸ்டர் அரியநேந்திரன் நின்றவர், முன்னாள் எம்பி என்றபடியால அவருக்கு அந்த பிரிவிலேஜ் இருக்குது. அவர் நின்றவர். அவர் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதோட அவருக்கான அந்த சின்னத்துக்கும் அவருக்குமான உறவு இல்லாம போயிடுது. எல்லா சுயேட்சை குழுக்கள் சுயேட்சைகளுக்கான ஒரு ப்ரோக்ராம் நடமுல. இவர்கள் நான் கேட்கறது இந்த பொது கட்டமைப்பு புத்திஜீவிகள் அப்படியே 83 பேர் அடங்கி அந்த குழு அந்த பொதுச்சபை அது வேற என்ன பொதுச்சபை தமிழ் மக்கள் பொதுச்சபை என்னண்டு இதுல போய் எங்களுக்கும் இதுக்குமான இந்த சங்கு சின்னத்துக்குமான எங்களுக்கு இந்த சங்கு சின்னத்துல இருக்கு நீங்க ஒருத்தர் கொடுக்காங்கன்னு சொல்ற இத அவர்களுக்கு உண்மையா சட்டபூர்வமா இந்த அங்கீகாரம் இல்ல. ஆனால் இந்த பொது கட்டமைப்பு என்ற அடிப்படையில தான் நாங்கள் அவரை நிறுத்தினாங்க. அந்த சுயேட்சையை நிறுத்தினது அதன் அடிப்படையில. ஆகவே அதுல நாங்களுக்கு 50% அங்க இருக்குது என்றதுனால நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில அவர்கள் போய் அங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொடுத்திருக்கலாம். நான் on behalf of இந்த குரூப் தான் அப்படியேதான் செய்திருக்க வேண்டியது இல்ல. அவர்கள் பேச முயற்சி செய்திருக்கிறார். தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள்ட்ட பதிவு செய்யறதுக்கு முயற்சி ஒரு சட்டத்தரணி ஊடாக பதிவு செய்ய முயற்சித்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணைக்குழு மிக தெளிவாக அதுக்கு இந்த மாதிரி தான் பதில் சொல்லிடுது. நீங்க ஒரு சுயேட்சையாக போட்டியிட்ட நீங்க அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் குழுவை பொறுத்தவரைக்கும் 5 வருடங்களுக்கு ஒருக்கா அவர்கள் தங்களுடைய கட்சியின் பேரையும் சின்னத்தையும் மாத்துறதுக்கான உரித்த கொண்டவர்கள். அதன் அடிப்படையில இப்ப அவர்கள் தங்களுடைய கட்சி பேரை கட்சியின் சின்னத்தை மாத்துறதுக்கு கேட்கிறார்கள்.
எங்களுக்கு நாங்கள் அதைத்தான் செய்யலாம், அதுதான் செய்யலாம். நீங்க ஒரு சுயேட்சை குழுவாக போட்டிட்டு இந்த முறை அந்த சின்னத்தை வேற ஒருத்தருக்கு கொடுக்காதேன்னு சொல்லலாது. ஏன்னா அப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க வழிக்கிட்டா இங்க சின்னமே கொடுக்கல நாங்க. சரிதானே? அப்ப அதனால எங்களால உங்கள் சார்ந்து செயற்படுறதுக்கான எந்த சட்டபூர்வ அதிகாரங்களும் கிடையாதுன்றதுனால அது வாய்ப்புகள் அவர்களுக்கு தான் இருக்குது. நீங்க அந்த சட்டத்தரணியோட சொன்ன சட்டத்தரணியோட எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்காது. அந்த சங்க சின்னத்துக்கு இன்னொரு சட்டத்தரணியும் உள்ளூர் சட்டத்தரணி ஒருத்தர் முயற்சித்து இருக்கிறார். அரசியல் பரப்புல இருக்கிற வளர்ந்து மணிவண்ணன் சின்னத்தை பெறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கினவர் என்று சொல்லப்படுது தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள்ல இருந்து. ஆனா அவருக்கும் பதில் அவர்கள் சட்டபூர்வமாக நீங்க மாற்ற முடியாதுன்னா உங்களுடைய கட்சியினுடைய அரசியல் பதிவுகள் கிடைத்து இன்னும் 5 வருஷங்கள் ஆக இல்லை என்றதுனால இப்ப இருக்கிற சின்னத்தையோ அதை மாற்ற முடியாது. மீன் இல்ல மான். அப்ப அந்த மான் சின்னத்தை உடனடியாக மாற்ற முடியாது என்றது அவர்களுக்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால சங்கு இப்ப ஜனநாயக கூட்டணியினுடைய கைகள்ல தான் இருக்குது. இதுல என்ன மிக துயரமானது என்றால் ஜனநாயக கூட்டணியில இருக்கிற 5 கட்சிகளும் இந்த அரியநேந்திரனுடைய வெற்றிக்காகவோ அல்லது அவருக்கு வாக்கு பெறுவதற்காகவோ தமிழரசு கட்சியில இருந்து இந்த எட்டப்பர் கூட்டம் செய்த அளவுக்கு கூட வேலை செய்யல. அதுல அவ்வளவு இதா இருந்து அந்த சின்ன மக்கள்கிட்ட அறிமுகமாயிட்டு ஆகவே அதுல இருந்து ஒரு பெருமதியை எடுக்க முடியும். இதுலயும் என்ன அடிப்படைகள் அதுக்குள்ள சங்கு கூட்டத்துக்குள்ள கணக்கு கட்சிகள் இருக்குது. அதுல ஜனநாயக கூட்டணியினுடைய இடத்துல புளட் தான் இதுல தீவிரமா இருக்கு. புளட்டை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல சங்குக்கு நிறைய வாக்குகள் விழுந்திருக்கிறதுனால அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள வேணும் என்றதுல அவர்கள் தெளிவா இருக்கிறார். இல்ல மற்றது அதுல நினைக்கிறேன் அவையில செயலாளர் போஸ்டுக்கு புளட்டுண்டாரதான் கட்சிதான் அதுவே புளட்டினுடைய இதுதான். இவர்கள்ட்ட தான் ஒன்றும் இல்லையே, இவர்களின் தலைமை குழு தானே வச்சிருக்கணும். தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒருத்தர் இன்னும் இந்த ஜனநாயக கூட்டணி அதெல்லாம் சொல்லிச்சுன்னா ஜாப்பு செய்யறோம் பண்ணிச்சுன்னா எல்லாம் சொல்லிச்சுன்னா பதிவு செய்யறோம் அது இது இருந்துச்சுன்னா. ஆனால் கடைசியில அப்படியெல்லாம் ஒண்ணும் இந்த காலப்பகுதியில அதெல்லாம் செய்து முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி பதிவு செய்யப்படே இல்லை. ஆக்சுவலா வவுனியாவில புளட்டினுடைய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம்ன்றது புளட்டுண்ட கூட்டம்ன்றது சொல்லப்பட்டாலும் வெளியில ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பொதுச்சபை கூட்டம்ன்ற மாதிரி காட்டப்பட்டுதான் அந்த பதிவுகள் கூறப்பட்டிருக்கு. இல்ல அது நாங்கள் 2-3 தடவை இதை மென்ஷன் பண்ணாங்க நினைக்கிறேன். இந்த தமிழ் மக்கள் பேரவை மாதிரி வேற ஒரு ஆக்கள அரசியல் அஜெண்டாக்கு பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு மக்களையும் பெயராக்கி சுத்தி இருந்த ஆக்களையும் பெயராக்கி இதுல உண்மையான இன உணர்வாக நிறைய பேர் தூண்டப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் இந்த சங்குக்கு போட்டதுல 1/3 தான் பிரிக்கலாம் என்றதை நாங்க டிஸ்கஸ் பண்ணி தமிழர்கள் ஒன்று இந்த செயற்பாட்டாளர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்ற வந்துட்டாகும். தமிழர்கள் நாங்கள் ஒரு தமிழாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் உயிரத்தமிழன் என்று சொல்லி ஒரு 1/3. மற்றது சரி என்ன செய்யறது வெளியில மரியாதை போகுதுன்றதுக்காக வாக்களிச்சார்கள் சொல்லி. அப்ப இந்த 1வது 3வது கூட ஓரளவுக்கு உள்ள இந்த 2வது நடுவில் இருக்கக்கூடிய 1/3 உண்மையாகவே ஒரு என்ன சொல்றது முற்றுமுழுதாக மாற்றப்பட்ட இப்ப இந்த கட்சிகள் அதுகள் இந்த 83 அமைப்புகளை எப்படிங்களேன். இந்த சமூகம் இனி இப்படியான கட்டுரையாளர்கள் பேராசிரியர்கள் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்லை. சரியா இது 1வதுன்னா கூட பரவாயில்ல. 1வதுக்கு இருந்த ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் 2வதுக்கு இருக்கே இல்லை. இப்ப இதுக்கு மேலே நீ வந்தா நீ செருப்போடா போவாங்க. உண்மையாகவே இப்படியான ஒரு கட்டாயம் கொண்டு வருவான்னா கூட இனி முதல் அது அவர்களுடைய தோல்வி. அவர்கள் அந்த தோல்வியை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவர்கள் செய்ய வர மாட்டார்கள் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் அதான் நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, இவர்கள் இந்த அரசியல் கட்சிகளை கொண்டு வர்றது என்றதே ஒரு குறுக்கு வழி முயற்சி செய்தாங்க. தாங்கள் தனியாக இந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இருக்கக்கூடிய சவால்களை இலகுவாக கடக்கிறதுக்கான வழியா தான் அவர்கள் அந்த கட்சிகளை கொண்டு வர்றார்கள் என்றது. இப்பவும் அது என்ன ஆகுதுன்னா இந்த கட்சிகள் வெளியில போயிட்டு சரிதானே, கட்சிகள் சங்கு சின்னத்தை தூக்கி கொண்டு போயிட்டு. ஆனா வெளியில இன்னொரு தரப்பு, அதாவது இவர்களோடவே இருந்த இன்னொரு தரப்பு
தாங்கள் இந்த கொள்கைகளை தூக்கி கொண்டு தேர்தலுக்கு வர்றோம் என்று வருது. டாக்டர் நந்தகுமார் கட்சி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் விஷயம் பதிவு செய்யப்பட்ட கட்சியா இல்ல, அவர்கள் கட்சியாக அந்த தமிழர் உரிமை சம உரிமை கழகம் இயக்கம் என்ற தமிழர் சம உரிமை இயக்கம் என்ற அது ஏற்கனவே வட்டுக்கோட்டை பகுதிகளில் உள்ளூராட்சி தேர்தல் கேட்டு உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பதிவு கொண்ட ஒரு அமைப்பு கட்சி தான். பொன்ராசா போன்ற உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளராக இருந்தவர், பழைய தினக்குரலுடைய பத்திரிகையாளராக இருந்த பொன்ராசா போன்றவர்கள் அவர்களுடைய அமைப்பு. அந்த அமைப்பு அந்த கட்சி பதிவுக்கு கீழே இந்த தமிழர் ஒரு ஒருங்கிணைந்த தமிழர் போராட்ட கழகம் அல்லது அதனுடைய பேர் சரியா எனக்கு வாயில் அதுவும் ஒரு கட்டமைப்பு தான், ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்ன. இது எப்ப வந்ததுன்னா இந்த வெடுக்குநாரிமலை பிரச்சனைகள் எல்லாம் வந்தது இல்லையா, அந்த பிக்குகள் போய் அப்படி எல்லாம் அந்த நேரங்கள்ல இங்க போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்து அப்படி எல்லாம் செய்தது இந்த அமைப்பு சார்ந்த இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அது கட்சி இல்ல, ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்றது பதிவு செய்யப்பட்ட அது ஒரு சமூக இயக்கம் தான். அந்த சமூக இயக்கம் இந்த பொன்ராசா அவர்களுடைய கட்சியோட தமிழர் சம உரிமை இயக்கத்தின் சின்னத்துக்கும் பதிவுக்கும் கீழே இந்த தேர்தலை எதிர்கொள்ள போயிடும். ஆனா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் தமிழ் மக்கள் பேரவை மற்றும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய அரசியல் கொள்கைகள் என்னவோ அதன் வழி நின்று அதன் அடிப்படையில தான் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்றோம் என்று அறிவிச்சிருக்கோம். இப்ப உண்மையில இந்த பொது கட்டமைப்பை சேர்ந்த தமிழ் மக்கள் பொது சபை என்று சொல்கிறவர்கள் இந்த அரசியல் கட்சிகள் இப்படி தங்களுக்கு துரோகம் செய்துட்டு என்றதை மக்கள்கிட்ட பகிரங்கமா அறிவிச்சு போட்டு தங்களுடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில நிற்கிற இவர்களைத்தான் ஆதரிக்கும். ஏன்னா அவர்கள் தானே உண்மையாவே இவர்களை முன்னெடுக்க வேண்டிய வேலையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆனா அதை செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த தரப்புகளுக்கு பெரிய அளவுல வாக்குகள் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கும்போது பெரும் அடைவுகள் என்ற அடிப்படை சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு போய் பெரிய ஒரு விஷயத்தை கட்டு எழுப்புறது என்றதுக்கு பதில் குறுகிய இலகுவான வழிகள் மூலம் பெரிதாக அதை அடைகிறது என்றுதான் அவர்கள் நோக்கமா இருக்கிறதுனால அப்பதான் அவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்க முடியும் நினைக்கணுமோ என்னவோ தெரியல. சோ அந்த அடிப்படையில அவர்கள் அதை பார்த்து தான் யோசிக்க முடியும். இன்றைக்கு இந்த அமைப்பு வெளியில தான் தன்னுடைய இதுகள் எல்லாத்தையும் அறிவித்து தான் ஒரு வேட்பாளரை பட்டியல போட்டு ஆட்களை நிறுத்த போறேன், இவன் அதுக்கு மக்கள்கிட்ட இருந்தே கூட ஆட்களை கேட்கணும், நீங்கள் தயாரா வாங்க வந்தா நாங்கள் பரிசீலித்து ஆனால் கணக்கை எல்லாம் சொல்லி நம்ம அதுல சாத்தியமான தெரியல, நாங்க நிபந்தனைகள் வைப்போம், இயக்கம் மாதிரி தான் இருப்போம், நீங்க அதுல இருந்து ஒரு சின்ன புரள்வுக்கு போனாலும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவோம் உங்களை அப்படி என்றெல்லாம் சொல்லிடும். மெயினா பார்த்தா பார் பெர்மிட் வாங்க கூடாது, கிடக்கு வாங்க கூடாதுன்னு அதெல்லாம் நடக்கிற காரியம்னு எனக்கு தெரியல. ஆனா இல்ல மேடம் நினைக்கிறேன் இப்படி இருக்கும், அங்க ஜேவிபி ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, அவர்கள் ஒரு இயக்கப்பாணியில் ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்ந்தவர்கள் என்ற ஒரு இதை வச்சுக்கொண்டு அவர்களுக்கு இணையான தமிழ் மக்கள் அதனால வரையில இந்த அமைப்பு இந்த பொதுக்கட்டமைப்புல அரசியல் கட்சிகளை சவாலுக்கு உட்படுத்தினதிலையும் இந்த ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்றது மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை கேள்வி கேட்கிற அல்லது அவர்கள் செய்தவைகள் தவறு, இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் அப்படி என்றெல்லாம் மிக உறுதியாக அவர்களை எதிர்த்த ஆட்கள்ல அந்த தரப்பு தொடர்ந்து இருந்திருக்கு. அதனால ஜேவிபிக்காக அவர்கள் இதுல வந்தார்கள் என்றதுல அவர்கள் தொடர்ந்து அந்த ஒரு கொள்கையை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள். அதுல இப்ப இந்த கட்சிகள் செய்த துரோகத்தினால தாங்கள் தனியே போய் நிக்கலாம் என்று அவர்கள் சிந்தித்திருக்கிறார். ஓகே, இப்ப இந்த நாங்கள் எங்களுக்கு ஓவராலா சொன்னோம்னு சொன்னா இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கன்செப்டுக்குள்ள இயங்கின ரெண்டு விஷயமான குரூப்ஸ் தனித்தனியா ரெண்டா உடைஞ்சிருச்சு. அது ரெண்டா உடைஞ்சதுன்னு நான் பார்க்காம நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, ஐடியலா வேலை செய்த ஒன்று இருந்த ஒரு குரூப் தனியாவும் கேவலமா வேலை செய்த ஒரு குரூப் தனியா வந்து இடைநடுவில் அந்த ஓடி பிடிச்சு கொண்டு இருந்தார்கள். ஒதுங்க போயினா இந்த பாராளுமன்ற தேர்தல் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா ஃபுல்லா இப்ப இதுல கொஞ்சம் பேர் கிளைம் பண்ண போறது இல்ல. இந்த வர்ற எலெக்ஷன்ல ஒரு தீவிர தேசியம் அந்த மாதிரி என்று காட்சி கொண்டு வந்தார்கள், தனியா கேட்க போயினா
100% வாக்கரசியலை பேஸ் பண்ணி வேலை செய்து கொண்டு போனாங்க தனியாக போயிடும். அது வந்து இந்த கட்சிகளாகவும் இது வந்து மற்ற கட்டமைப்புன்றது தனியாக கேட்க போகுது. ஆனால் உண்மையாக எங்களுக்கு இப்படி வர்ற ஒரு குரூப் தான் நீண்ட காலத்துல இந்த கொள்கைகளோட வளர முடியக்கூடியதா இருக்கும் என்று நம்புறோம். என்னன்னு சொன்னால் இடையில டக்கண்டு வரணும்னு சொன்னா நீங்க குறுக்கு வழிகளை தான் ஃபாலோ பண்ணலாம். அப்ப நீங்கள் உங்களோட முன் முயற்சிகளே குறுக்கு வழியில இருக்கும் போது நோக்கங்கள் நேர்மையானதா இருக்குமான்னு சொன்னால் அதான் இப்ப நடந்தது. நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில இருந்து நான் தமிழ் தேசிய மக்கள் பேரவை என்ற விஷயத்திலேயே இந்த கட்சிகளினுடைய அந்த பேரவைக்குள்ள கட்சிகளினுடைய ஒருங்கிணைவு என்றது வெறுமன தேர்தல் அரசியலை நோக்கியதுதான். இது ஒரு மக்கள் இயக்கமாக ஒருபோதும் மாறப்போவது இல்லை என்றது ஆரம்பத்திலிருந்தே ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. சரிதான், என்னுடைய கட்டுரைகளை கூட அந்த காலங்களில் நான் அதை நோக்கி எழுதியிருக்கேன். ஏனென்றால் தேர்தலில் தோற்றவர்கள் சடுதியாக அதுல இருந்து ஒரு மீளெழுச்சி தங்களுக்கு தேவை என்றதுக்காக அதுல ஒருங்கிணைந்தாங்க. அப்ப அதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட இருந்தது. அப்ப அடி வாங்கியிருந்தது முன்னணி. அவ்வளவு மோசமாக தேர்தல் அடி வாங்கின உடனே முன்னணி, விக்னேஸ்வரனுடைய அணி எல்லாம் சேர்ந்தவை. அப்படி சேரும்போது அது சுரேஷ் தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்தில இருந்து தாங்கள் வெளியில வர்றதுக்கு அந்த பக்கம் ஏதாவது பார்க்க முடியுமான்னு டெலோவும் பிளட்டும் கூட அவையோட சேர்ந்து கொண்டினோம். சரிதானே, சுரேஷ் அப்ப தமிழரசு கட்சியில அப்ப அவர் தோத்துட்டார், வெளியில வர்ற இதுல வந்து அப்ப அந்த மாதிரி தோல்வியடைந்த தரப்புகள் எல்லாமும் சேர்ந்து அதுக்குள்ள வரும்போது அவர்களுக்கு தங்களுடைய தோல்வியில இருந்து ஒரு மீளெழுச்சி அவசியமாப்பட்டது. அதுக்கான ஒரு கொழுகொம்பாகத்தான் இந்த அந்த நேரத்துல மருத்துவர்கள்லாம் அதுல தமிழ் தேசிய பேரவையில முன்னணியில நின்று செயற்படுறதுக்கு, தமிழ் தேசிய மக்கள் பேரவையில முன்னணியா நின்று செயற்படுறதுக்கு ஆர்வமா இருந்தவர்கள் டாக்டர் லக்ஷ்மண் அதனுடைய தலைவராக கூட இருந்தவர். ஆனால் நான் திரும்ப திரும்ப அந்த இடத்துல ஆணித்தரமாக வலியுறுத்தியது என்னன்னா, இதுதான் கட்சிகள் வந்து தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக மட்டும்தான் நிற்கும். அங்க தன்னுடைய அரசியல் நலன்களை பற்றி மட்டும்தான் அவை சிந்திக்கும். அந்த கட்சிகளோட சேர்ந்து நின்று கொண்டு நீங்கள் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கிறோம், மாற்றத்தை கொண்டு வர்றோம்ன்றதெல்லாம் சாத்தியம் இல்லையா. பொது கட்டமைப்பு விஷயத்திலே நாங்கள் அதே நிலைப்பாடுதான் திரும்பவும் வலியுறுத்தி திரும்ப திரும்ப வலியுறுத்தின விஷயங்கள் அதுதான். இப்ப அதை தெளிவாக கட்சிகள் செய்து காட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற தரப்பு தன்னுடைய கொள்கைதான் தங்களுடைய நிலைப்பாடு என்றால் தன்னுடைய கொள்கையை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களோட அவர்கள் அணி சேர வேண்டும். ஆனா அவர்கள் சேர மாட்டாங்க. புத்திஜீவிகளாக அல்லது தாங்கள் ஒரு அறிவாளிகளாக தங்களை அவர்கள் அடையாளப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல இந்த முயற்சி அவர்களுக்கு ஒரு பெருந்தோல்வி என்றதுக்கு பிறகு அவர்கள் இந்த கொள்கை சார் அரசியல் செய்ய போகிறவர்களோட இருப்பினமான்னு தெரியாது. ஆனா அந்த அதுக்குள்ள இருந்த கொள்கைசார் அரசியல் தரப்பாக இந்த தமிழர் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்றது வந்து இருந்திருக்கு. அதன் மீது விமர்சனங்கள் இருக்கு. அது விமர்சனம் இல்லாத ஒரு அமைப்பு என்றது அல்ல. ஏனென்றால் அதனுடைய தலைவரான டாக்டர் நந்தகுமார் என்றவர் தான் சைவ மகாசபையிலேயும் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறார். சைவ மகாசபை என்பது ஒரு மத ரீதியான அமைப்பாக இருக்கும். ஆனா அந்த அந்த அமைப்பு வழக்கமான இந்துத்துவா விஷயங்களை முன்னெடுக்க இல்லை. அது தமிழ் அர்ச்சனை முறைமைகள், அது அதை தாண்டி சிவலிங்கத்தை பாடசாலைகள்ல சைவம் என்றதுதான் ஈழத்தமிழ் சைவம் அப்படி வரையறுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் எல்லாத்தையும் இப்ப சிவலிங்கங்களை பாடசாலையில பிரதிஷ்டை செய்து அதுக்கு தமிழ்லதான் அவர்கள் இன்னும் பூசை நடத்துறாங்க. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதனுடைய அப்ப இவர்கள்லாம் அதுக்கு முன்னணியா நின்று செயற்படுத்தி அங்க ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அதுக்கு தமிழ் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்ல தான் அர்ச்சனை நடக்குது. சிவராத்திரியின் போது மாணவர்களே தமிழ்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யற முறைமைகள் எல்லாம். ஆனால் அதெல்லாம் செய்தாலும் கூட அது ஒரு ஒரு மதம் சார் அமைப்பாக இருக்குது. சரியா, அதுக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய போராட்டங்கள் இதுகள் எல்லாமும் கூட பெரும்பாலும் இந்து மதம் சார்ந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராட்டங்கள் அதுகளுக்கான அழைப்பா தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சில விமர்சனங்களை கொண்டு வரும். அது வராம போறது இல்லை. ஆனால் அவர்கள் இப்போ ஜேவிபி ஒரு காலத்துல எப்படி
மக்களுக்கு விரோதமான ஒரு போராட்ட குழுவாக இருந்ததோ அல்லது தமிழ் மக்களுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்ததோ அதுல இருந்து இன்றைக்கு அது மாற்றம் பெற்று வந்து நீங்கள் மக்கள்கிட்ட இன்றைக்கு தமிழ் மக்கள்கிட்டயே கூட ஒரு தரப்பினர் அவர்கள் செய்யறது சரிதான், அவர்கள் ஆதரிக்கத்தான் பண்ணணும் பேசுற அளவுக்காவது ஒரு மாற்றம் வந்திருக்கிற மாதிரி இந்த அமைப்போடையும் நீங்கள் பேச முடியும். சரிதானே? இந்த அமைப்பு சரி, நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு 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 மதம் சாரம் இது என்ற கட்டமைப்புல இருந்து வெளியில வரலாம். அந்த இந்த தமிழர் ஒருங்கிணைந்த கட்டமைப்பை அப்படி மதம் சாராக அடையாளப்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏனென்றால் அதுல இருக்கக்கூடிய மற்றவர்களை பற்றி பெரிய அறிமுகங்கள் எனக்கு இல்ல. ஒன்று ரெண்டாவது ஒரு நபர் இல்ல இந்த ஒரு நபர் வேறொரு அமைப்பு சார்ந்தும் இருக்கிறார் என்றதை வச்சுக்கொண்டுதான் பேசுறோம். ஆகவே அந்த கட்டமைப்பு உண்மையான கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படி வச்சிருக்குது என்றதெல்லாம் அவர் ஆனா அதான் அது அது பெரிய அளவுல இந்த கட்சிகளினுடைய பெரிய இதுக்கு நடுவுல இந்த மாதிரியான அமைப்புகள் கொள்கை கோட்பாடுகள் பேசுறது வந்து எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் சேரும், அவர்கள் மக்கள் அதை எவ்வளவு தூரத்துக்கு எடுப்பார்கள் என்றதெல்லாம் கேள்வி, பெரிய கேள்வியான விஷயங்கள் இல்ல. இந்த முயற்சிய போன ஜனாதிபதி தேர்தலையே இந்த கட்சிகளை விட்டுட்டு இந்த பொதுக்கட்டமைப்பு எடுத்திருக்குமா இருந்தேன்னு சொன்னால் இது பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு பாய்ச்சலாக மாறி இருக்க சந்தர்ப்பம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த 7 பேர்ல இல்லையே. ஓகே, இல்ல அந்த 7 பேர்ல இல்லை. இல்ல அந்த 83ல இருந்திருக்கிறார், அப்படிதான் சொல்லப்படுது. அவர் என்னென்ன அந்த குழப்பங்கள் இருக்குது என்று பேசப்படும் போது இவருடைய தரப்பு பேர் தான் முக்கியமாக சொல்லப்பட்டு வந்த விஷயம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பொது கட்டமைப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதிரி டாக்டர் நந்தகுமார் தலைமையிலான அமைப்பு வந்து அதுல மிக தீவிரமா இருக்குது, இவர்களுடைய செயற்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களோட இருக்குது அப்படின்னு தான் அப்பவே அது சொல்ல. அப்ப அந்த 7 பேரும் உண்மை அந்த கட்சி இந்த இதுல என்ன ரோல் பிளே பண்ணினவர்? இந்த நான் சொல்ற இந்தியாவில பக்கம் இந்த 7 பேரும் பொது கட்டமைப்பு அவர்கள் அறியப்பட்டவர்கள் தான். திருப்பியும் அதுக்குள்ளதான எனக்கு உண்மையான செயற்பாட்டாளர்களை விட்டுட்டு நன்கறிந்த முகங்கள் என்ற அடிப்படையில இவர்கள் எல்லாரும் ஏற்கனவே ஊடகங்கள் வழியாக அறியப்பட்ட நபர்களாக இருந்ததனால அவர்கள் தங்களுடைய தலைமை இடத்துல வந்து அவர்கள் இருந்து கொண்டார்கள். அது அப்படிதான் அது கட்டமைக்கப்பட்டு. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த வரப்போற பாராளுமன்ற தேர்தல்ல சங்க கொண்டாடியவர்கள் சங்கக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு நம்ம நினைக்கிறேன். உண்மையாவே சங்க கொண்டாடுறது. நாங்கள் இப்ப சங்க வச்சிருக்க அவர்கள் கொண்டாட இல்ல, அவர்கள் அந்த வெற்றியை வந்து இப்ப தங்களுக்காக பாவிக்கிறதுக்கு முயற்சி சங்க ஒரு இடத்துல இருக்கு, ஊதினவர்கள் ஒரு இடத்துல இருக்கு. பிரச்சனை அதான். சங்கு இந்த சங்கை யாரு இனிமே உத போயினம்ன்றது அங்க ஊதினவர்களுக்கு என்னத்தை உத போயினம்ன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான மூவுக்கு போயிருக்குது. எங்களுடைய சுவாரஸ்யமான ஆரோக்கியமானது இல்லை உண்மையாது, ஆனால் சுவாரஸ்யமானதாக இது ஆரோக்கியமானது இல்லை. இந்த தமிழர் ஒருங்கிணைந்த தமிழர் பொது கட்டமைப்பு என்கிற அந்த கட்டமைப்பு என்பது அது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தா ஒருவேளை ஜேவிபி மாதிரி ஒரு 10-20 வருஷங்களுக்கு பிறகாவது அது தன்னுடைய மக்கள் அந்த நேரத்துல மக்கள் எல்லா காலத்திலையும் இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அமைப்புகளை அல்லது பாரம்பரியமான கட்சிகளை ஆதரித்து கொண்டே இருப்பார்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு கட்டத்துல அவர்கள் வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேற புதிய தரப்புகளை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அவர்கள் தொடர்ந்து செயற்படும், தொடர்ச்சியான செயற்பாட்டை வச்சிருக்கணும். ஏவிபி மாதிரி நீண்ட ஆழமான அரசியல் நுண்ணறிவோட செயற்பட வேணும். ஏற்கனவே அந்த தமிழர் மர உரிமை இயக்கம் என்பது தமிழர் சம உரிமை இயக்கம் என்பது உள்ளூராட்சி தேர்தல்கள்ல சில ஆசனங்களை கொண்டிருந்திருக்கு. போன உள்ளூராட்சி தேர்தலையும் அது தன்னுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்திருக்கு. அப்ப தொடர்ந்து அவர்கள் செயற்பட முடியும். அது மாதிரி முதல்ல உள்ளூராட்சி சபைகளை அவர்கள் ஒரு பிரதேசத்துலதான் அப்ப கைப்பற்றி இருக்கணும். எல்லா இடங்களும் வடக்கு கிழக்கு முழுவதும் அவர்கள் அதை பறந்து அந்த வழிக்கிடலாம். மாகாண சபைக்கு முயற்சிக்கலாம். அப்படி படிப்படியாக வேலை செய்து இவர்கள் இந்த வடகிழக்கு இல்ல இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வடக்கு கிழக்கு. ஆனா இந்த சங்கினுடைய பிளவுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த நகர்வுக்கு வருகிறார்கள் என்றதனால ஏற்கனவே இந்த இதுக்கான திட்டமிடலோ அல்லது
லிஸ்டோ எல்லாம் இருக்க போறது இல்ல. அப்ப இப்பதான் தங்களுடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்காக முதல் படி என்றது அங்க இருக்க முடியாது. முதல் படி இல்ல எப்படியும் பதிவு செய்யணும். எல்லா மாவட்டங்கள்லயும் தங்களுடைய வேட்பாளர்களை போடுவேன் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த அவர்கள் நினைக்கக்கூடிய இடத்தை அச்சீவ் பண்ண முடியுமா? அது உண்மையிலேயே முடியாது. அதுக்கு தான் முதல் படி என்றது மிக சின்னதா தான் இருக்க போகுது. அடுத்தடுத்த படிகள் விரைவில் மேபி சரியான முறையில போச்சிடம்னு சொன்னால் அதுக்கான இந்த காலத்துக்கு அவர்கள் தங்களுடைய கொள்கை அரசியலை முன்னெடுத்து வருவினமாக இருந்தால் கொள்கை அரசியல் சொல்லி வந்துதான் 10 வருஷத்துல தமிழ் தேசிய முன்னணியும் தனக்கு ஒரு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றுக்கொண்டு. ஆனா அந்த வெற்றி தொடருமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கிறது. அதை நாங்கள் ஆனா இவர்கள் இன்னும் தெளிவாக தங்களுடைய கொள்கை அரசியலை முன்னெடுப்பார்களாக இருந்தால் அது தேவையாகவும் இருக்கு. தமிழர் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்பது தன்னுடைய கொள்கை அரசியலை மக்களிடம் முன்னெடுத்து சென்று சரியாக தொடர்ந்து அந்த கொள்கை அரசியலை அது செய்து வருமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு வட்டத்திலேயாவது அவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவர்கள்ட்ட கையளிக்கிற இடத்துக்கு வரலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. கனகாலம் இல்லை, எலெக்ஷன் முடிகிறதுக்கு நான் நினைக்கிறேன் இன்னொரு 6 கிழமைக்கும் குறைவான காலம் தான் இருக்கின்றபடியால இப்ப நாங்கள் காட்சி ஒன்று இருக்கிறது எப்படி நடந்து முடிய போகுதுன்றது இன்னொரு 6 கிழமை தெரியும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு அரசியல் நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.